இன்றைக்கி செம்ம டேஸ்டியாக கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கருவேப்பிலை சாப்பிட்டா ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் நல்லது கிடையாது. இதில் இருக்கிற கார்போனசைட் அப்படிங்கிற ஆல்கலைட் உடம்புல இருக்கிற கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ கம்மி பண்ணி எக்ஸ்ட்ரா சுகரை சரி செய்யும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த தொக்கை அடிக்கடி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதை நீங்கள் 3 மாதம் வரை கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இந்த தொக்கை கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் செய்யணும். நல்லெண்ணெய்னாலே கார்டியா ஆயில் தான். ஃபஸ்ட் குவாலிட்டி எண்ணெயிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதால மனமும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, மல்லி, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கார்டியா நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட கடுகு, காஞ்ச மிளகாய், நம்ம அரைச்ச பவுட்ரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி அதையும் அது கூட சேர்த்து இப்போ அது கூட உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கை விடாமல் லோ ஃப்ளேம்லேயே கிளறி விடுங்க. அப்போ தான் ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி. அப்படியே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.